அன்புக்குரியவர்களே, இவ்வாண்டிலே அன்பை பகிர்ந்து பண்பை பேணி பெரியோர்களை மதித்து நல்லாரை உயர்த்தி செல்வம் செழிக்கவும் செய்வன சிறக்கவும் சிறப்புடன் பணி செய்து வாழ்க்கையினை வசந்தமாக்குவோம். இந்த ஆண்டு எல்லோருக்கும் இனிய ஆண்டாக அமைந்து நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் இறைவனின் ஆசையோடு குறைவின்றி வாழ்வோம், மனிதநேயம் காப்போம். முதலாக இறைவணக்க பாடல். அகிலம் படைத்த ஆண்டவனின் அருள் வேண்டி இறைவணக்க பாடலை பாட வருகிறார்கள் பாடகர் குழுவினர்.
வீரை மண்ணின் சந்திப்பு நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றுவதில் யாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்விற்கு 2026ஆம் ஆண்டு சந்திப்பு நிகழ்விற்கு யாரை தலைவராய் அழைக்கலாம் என்று விழா குழுவினர் ஆலோசனை செய்த பொழுது கடந்த ஆண்டு சவேரியார் நகர் பொறுப்பாளர் இங்கே சந்திப்பு நிகழ்ச்சியின் தலைவராக இருந்தார். அதற்கு முன்பு வல்லத்திற்கு அந்த சபையின் கிளை சபையினுடைய பொறுப்பாளர் திரு முடியப்பன் அவர்களுக்கு தலைவராக இருந்து நமக்கு இந்நிகழ்வினை சிறப்பு செய்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக நமது கிளை பங்கான புதுக்குடியை சார்ந்த நிர்வாக குழுவிற்கு தலைமைக்கு அழைக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்து அவரை அணுகிய போது புதுக்குடியின் நிர்வாக குழுவினுடைய தலைவர் திருமிகு சில்வர்சன் அவர்கள் சந்திப்பு நிகழ்வுக்கு வருகிறேன், தலைமை ஏற்கிறேன் என்று கூறினார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவின் காரணமாக இந்நிகழ்வில் கலந்து கொள்ள இயலவில்லை என்று கூறினார்கள். சரியாக 6:15 மணிக்கு தான் எங்களுக்கு தகவல் கிடைத்தது. இந்நிகழ்வுக்கு யாரை அழைக்கலாம் என்று ஆலோசனை செய்த பொழுது பங்கு தந்தையோடு இணைந்து ஆலோசனை செய்த போது தற்பொழுது சவேரியார் நகரினுடைய கிளை கிராமத்தின் பொறுப்பாளராக பணி செய்து கொண்டிருக்கும் திரு வின்சென்ட் அவர்களை சந்திப்பு நிகழ்விற்கு தலைவராக அழையுங்கள் என்று தந்தை அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். திரு வின்சென்ட் அவர்களை அழைத்தவுடன் அவரும் மனம் உவந்து நான் ஒரு சந்திப்பு நிகழ்வுக்கு வருகிறேன், தலைமை ஏற்கிறேன் என்று நாங்கள் கொடுத்த அழைப்பிற்கு இசைவு கொடுத்து இங்கு வருகை கொண்டிருக்கும் திரு வின்சென்ட் அவர்களை நமது தல திருஅவையின் சார்பாக இந்த நூலாலையை பொன்னாலையாக போட்டு வருக வருக என கரகோலின் மூலம் நமது வரவேற்பை. அடுத்ததாக இன்றைய சந்திப்பு நிகழ்வில் முன்னிலை வகிப்பவர் நம் பாசமிகு பங்கு தந்தை. அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலம் மகிழ ஆயிரம் ஆயிரம் மக்களின் சேவகனாய் தன் வாழ்வை நாடாது பிறநலம் போற்றும் தந்தை அவர்களை நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறோம். தந்தையை பற்றி சொல்லணும்னா தந்தை 5வது ஆண்டாக வீரை தளர்த்து அவையில் நம்மளோடு இணைந்து பயணிக்கிறார். எனக்கு தந்தையை பார்த்தவுடனே மித்த எதுவுமே ஞாபகம் வராது. தந்தைக்குரிய ஒரே ஒரு தார்க மந்திரம், இயேசுவால் முடியும், இயேசுவால் மட்டும் முடியும், இயேசுவால் மட்டும் எல்லாம் முடியும் என்ற தாரக மந்திரத்திற்கு சொந்தக்காரர் தந்தை அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் கூறிய இந்த தாரக மந்திர சொல்லானது நான் தந்தையை பார்க்கும் போதுதான் என்னுடைய சிந்தனைக்கு எட்டுவது இதுதான். தந்தை அவர்கள் கடவுள் மீது அளப்பரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார். பாத்தீங்கன்னா தந்தை செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் இறுதியில் பார்த்தோம்னா வெற்றி மட்டும்தான் கேட்டோம். காரணம் தந்தையுடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் திட்டமிடல் செயலாற்றல் இந்த 4 ஒருங்கே அமையுமானால் இறுதியில் கட்டுவது வெற்றி எனும் கனி என்று கூறினால் அது மிகையாகாது. தந்தையை பற்றி கூறணும்னா நாம் அனைவரும் இறை வார்த்தையை அறிய வேண்டும், புரிய வேண்டும், இறை வார்த்தைப்படி வாழ வேண்டும் என்று தந்தை அவர்கள் கடந்த அக்டோபர் மாதம் விவிலிய வாரத்தை நல்ல முறையில் திட்டமிட்டு அதை குழுக்களாக பிரித்து
மிகையாகாது. நீங்க தந்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் தந்தை அவர்கள் அனைத்து செயல்களிலும் ஒருங்கே இருந்து எல்லாத்தையும் தந்தை இல்லாம அந்த செயல் இருக்காது. நம்முடைய ஆலயத்திலே நடக்கக்கூடிய ஆலய திருவிழாவாக இருக்கட்டும், தாய்மார் திருவிழாவாக இருக்கட்டும், குடிலாக இருக்கட்டும், அனைத்து நிகழ்வுகளிலும் தந்தையுடைய வழிபாட்டு தந்தையுடைய உழைப்பு இருக்கும் என்று கூறினால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட தந்தை அவர்கள் நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய பொக்கிஷம் என்றே கூறுவேன். தந்தை அவர்கள் அன்னை மரியாதை மீது ஆழ்ந்த பக்தியை மட்டுமில்லாது இறை மக்கள் அனைவரும் ஆன்மீக வழியில் பயணிக்க வேண்டும் என்று தன்னகத்தை மிகப்பெரிய பேர் ஆர்வத்தை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட தந்தை அவர்களை இந்நேரத்தில் நாம் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த நூலாலையை பொன்னாலையாக போதுகிறோம். அடுத்ததாக வீரவனூர் ஆர்சி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் தற்பொழுது இந்த ஆண்டுதான் இந்த கல்வி ஆண்டுதான் நமது மறைப்பாணிகளத்திற்கு புதிதாக பணி செய்ய வருகை கொண்டிருக்கிறார்கள். அருள் சகோதரி அவரை பற்றி நான் கூற வேண்டுமானால், அருள் சகோதரி அவர்கள் தந்தையோடு இணைந்து ஆன்மீக பணிகளை பல்வேறு நிலைகளில் முன்னெடுத்து செய்கிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தந்தை இல்லாத நாட்களில் திவ்ய நற்கருணை கொடுப்பது, நமது இளம்பெண்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது, அது மட்டுமில்லாது ஆலயத்திலே பீட அலங்காரம், இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு ஆன்மீக பணிகளையும் நம்மளோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர். அகல் விளக்காக இருந்தாலும் அதை தூண்ட ஒரு தூண்டுகோல் வேணும். வீரவனூர் ஆர்சி நடுநிலைப்பள்ளியுடைய அந்த விதைகளை விருட்சமாக மாற்ற வேண்டுமானால் அருள் சகோதரியுடைய அளப்பரிய பணி மகத்தானது. அப்படிப்பட்ட அருள் சகோதரி அவர்கள் நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை கொண்டிருக்கிறார்கள். அன்னாரையும் நம் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த நூலாலையை பொன்னாலையாக போற்றுகிறோம். அடுத்ததாக அருள் சகோதரி அம்மை அவர்கள். நாம் அனைவருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பு அருள் தந்தை எஸ்டிஏ அந்தோணிசாமி அவருடைய பணிக்காலத்தில் இங்கு பணி செய்தார்கள். அருள் சகோதரி அம்மை அவர்கள் ஆசிரியர் பணியோடு பாடகர் குழுவிற்கும் பொறுப்பாக வீரை மறை பணித்தளத்தில் சிறப்பாக பணி செய்தார்கள். இன்னைக்கு நம்முடைய பாடகர் குழுவானது பாளையங்கோட்டை மறை மாவட்ட அளவில் 2 ஆண்டுகளாக தொடர்ந்து முதல் நிலையில் இருக்கிறார்கள். பாளையங்கோட்டை பாடகர் குழு, வீரவனூர் பாடகர் குழுவில் இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் இணைந்து பாடுகிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்பு நமது ஆலயத்தில் பெண்கள் மட்டும்தான் பாடகர் குழுவில் பாட்டு பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்போ சிஸ்டர் அம்மணி அந்த பாடகர் குழுவுக்கு பொறுப்பாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் சிஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேராவல் என்னன்னா, நமது பணித்தளத்தில் ஆண்களும் பெண்களும் இணைந்து பாடகர் குழுவில் பாட வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பேராகும். அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில அந்த நேரத்தில் சிஸ்டர் அப்போ அப்பா சமையல் தான் கீபோர்டு வாசிப்பாங்க, அடைக்கல் என்ன தபிலா போடுவாங்க, அவ்வளவுதான். அந்த பாடகர் குழுவுல ஒரே ஒரு நபர் தான் இருந்தாரு. அப்ப ஜூடுங்க என் தம்பி தான் அந்த நேரத்துல அவன் ஒருத்த மட்டும்தான் அப்போ பாடகர் குழுவில பாட்டு பாடி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில ஆண்கள் ஒன்று மட்டும் கேட்டால் அவர் உண்மையாக இருக்காது. அனைத்து ஆண்களையும் இப்பாடகர் குழுவில்
சகோதரி அவர்கள் மிகுந்த முயற்சியை எடுத்தார்கள். அப்படிப்பட்ட முயற்சி எடுக்கும் போதுதான் என்னையையும் எனது நண்பன் ரெஸ்பான்ஸையும் கண்டிப்பா நீங்க 2 பேரும் பாட்டு கிளாஸுக்கு வர வேண்டும் என்று அழைத்தார்கள். சிஸ்டர் கூப்பிட்டாங்க, அப்படி நானும் அவனும் போனோம். அதுக்கப்புறம் எங்களை பார்த்து தங்கப்பா, பிள்ளாரு, ரவி இப்படி ஒவ்வொரு நபராக அந்த பாட்டு கிளாஸுக்கு வருகை புரிந்தார்கள். அதுக்கப்புறம் அம்மராஜ் வந்தான். இப்படி ஒவ்வொரு நபராக வந்து அந்த பாட்டு கிளாஸ் மிகப்பெரிய ஒரு சிறப்பான முறையில் இருக்க பயிற்றுவிக்க ஆண்கள் பாடகர்களுக்கு இணைய காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் அருள் சகோதரி அமளி என்று கூறினால் மிகையாகாது. 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த 25 ஆண்டுகள் கழிந்தாலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நபர்கள் வந்து இன்றைய தினத்தில் நம்முடைய பாடகர்கள் மிகவும் சிறப்பான முறையில் பெண்களும் ஆண்களும் இணைந்து பாடுகிறார்கள் என்பதற்கு மூல காரணகர்த்தா அருள் சகோதரி அமளி அவர்கள் தான். இந்த நேரத்தில் நம்முடைய பங்குதளத்தில் வந்து இந்த விழா காலங்களில் நமக்கு உதவி செய்ய வருகை கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நமது அழைப்பினை ஏற்று இங்கு மேடைக்கு வருகை கொண்டிருக்கும் அருள் சகோதரி அமளி அவர்களுக்கும் இந்த நூலாரை புன்னகையாக போற்றுகிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய சமூகத்துல பிறருக்கு பணியை செய்வதற்கு ஆளல்ல. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய தேசத்துல வந்து கல்வி பணியை ஆற்றியவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள். ஆனா இன்னைக்கு கால சூழ்நிலை பாத்தீங்கன்னா இந்த கல்வி பணியை ஆற்ற எத்தனையோ நபர்களுக்கு வருகை புரிந்து விட்டார்கள். எத்தனையோ நபர்கள் நம்முடைய தேசத்திலே, நம்முடைய நாட்டிலே, நம்முடைய பகுதியில கல்வி சாலையை நிறுவி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்றைய காலகட்டங்களில் ஆதரவற்றவர்கள், முதியவர்கள், கைவிடப்பட்டவர்கள் ஆகிய சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட நபர்களை கண்டுகொள்ள இன்னைக்கு சமூகத்தில் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட கால சூழலில் நம்முடைய டிஎம் அருள் சகோதரி அவர்கள் நம்முடைய பகுதியில கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் நல்ல முறையில் பராமரித்து இறையாட்சியின் விளிம்பியங்களை இம்மண்ணில் பரப்பிக் கொண்டிருக்கும் டிஎம் அருள் சகோதரி அவர்களையும் நாம் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த நூலாலையை புன்னாலையாக போற்றுவோம். மூங்கில் காடுகளில் மூச்சு வாங்க தேங்கியிருக்கின்ற தென்றல் போல அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு இறை சமூகத்தார் அனைவருக்கும் வீரை தளர்த்து அவையின் சார்பாக வருக வருக என வரவேற்று நமது தரவழி மூலம் அனைவருக்கும் நமது வரவேற்பை தெரிவித்துக் கொள்வோம். மூன்றாவதாக மகளிர் நடனம். I'm
சிறப்பாக நம்முடைய நல்ல செல்வங்களுக்கு நெஞ்சு நிறைந்த நன்றிகள். சந்திப்பு நிகழ்வு அன்னை மரியாதை என்று எலிசபெத்தை சந்திக்கும் பொழுது அவர் உள்ளத்தில் எவ்வாறு மகிழ்ச்சி பொங்கியதோ அதே போல இன்றைய தினம் நமது பங்கு தந்தையையும் அவருடைய சகோதரர்களையும் சந்திக்க பக்த சபைகள், அன்பியர்கள், நிர்வாக குழுக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். இரண்டாம் ஜான்பால் அன்பிய சார்பாக தந்தை அவர்களுக்கு இந்த எளிய ஊடாலையை பொன்னாடையாக போற்றுகிறோம். செசி பாடகர்களின் சார்பாக தந்தைக்கு எளிய அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. புனித தோமையார் அன்பியம் சார்பாக அன்பிய பொறுப்பாளரால் தந்தைக்கு எளிய அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. குழந்தையேசு அன்பிய சார்பாக, வடநாடு அன்பிய சார்பாக, வின்சென்டே பவுல் சபை சார்பாக, அல்லாந்தர் அன்பிய சார்பாக, டொமினிக் சாவியோ அன்பிய சார்பாக, மரியாதை சேனை சார்பாக, அந்தோனியார் அன்பியம் சார்பாக, யாவளமதா சபை சார்பாக, திருக்குடும்ப சகிதா சபா சார்பாக, இளையோர் இயக்கம் சார்பாக தந்தை அவர்களுக்கு இந்த எளிய நூலாடையை கொண்டாடையாக அறிவிக்கப்படுகிறது. கிராமத்தார் வீரை கலர்கள் அவையின் சார்பாக பங்கு தந்தை அவர்களுக்கு எளிய அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. சரியான இறைமக்கள் சார்பாக வெட்கூடியிருக்கிற அனைவருக்கும் எங்களது புத்தாண்டு நல்வாழ்வை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்திருக்கிற 2026 புத்தாண்டு நம் அனைவருக்கும், குறிப்பாக நிறைய பொதுமக்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வருடமாக அமைய நாம் இதை பிரார்த்தித்துக் கொண்டு, முதலாவதாக தலைமையேற்றிருக்கும் திரு வின்சென்ட் அவர்கள் கடந்த 35 வருடமாக இராணுவத்தில் ஓய்வு பெற்று வருகிறார். ஒரு 30 சமயத்தில் தான் நானும் எனக்கு ஊருக்கு இருந்தேன். வந்தவர் 2 பேர் புதுசாக பொறுப்பேற்றோம். பொறுப்பேற்ற பிறகு 2 அருளாலும் ஊர் மக்கள் அனைவருடைய ஒத்துழைப்பினாலும் பங்கு தந்தை அவருடைய மிகப்பெரிய தியாகத்தினாலும் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. இன்று வரை எங்களால் இயன்ற
காரியங்களை நாங்கள் முழு நேரமாக ஆலயத்தில் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். நமது வின்சென்ட் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் பேருக்கு தான் தலைவரான கோயில் காரியங்களை பெருக்குவதிலிருந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அனைவரையும் ஆண்டவருக்காக செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவருக்கு எங்கள் ஊர் சார்பாக தலைவர் அவர்களுக்கு இந்த நூலாவை பொருத்தி நடைபெறுகிறோம். அடுத்ததாக நமது பங்கு தந்தையை பற்றி எவ்வளவு சொன்னாலும் குறைவே. அவர்கள் இறைவனுடைய காரியங்களில் எந்த ஒரு சவாலும் செய்து கொள்ள மாட்டார்கள். கட்டிக்க சங்கத்தில் கண்டித்து மிகவும் பொறுப்புடன் எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். அவர் எந்த நேரத்தில் வாங்குவார்கள் கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு 3 மணி வரை நம்ம ஊரில் திருப்பி நிறைவேற்றினாங்க. 11 மணிக்கு ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு 4 மணிக்கு உள்ளாட்டி போடுறதுல, அதுக்கு பிறகு 8 மணிக்கு நமது ஊரில் திருப்பதி, அதுக்கு பிறகு 11 மணிக்கு புதுக்குடி திருப்பதி. இப்போ நம்ம எங்கோ தள்ளி வேணுமான்னு கேட்டாங்க. வேண்டாம் பாதனை நாங்கள் இப்போ வழக்கம் நம்ம தனியாக பிறந்த வருவாங்க வேணாம்னு சொல்லிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு முழு நேரமாக என் பணி என் பணி செய்து கேட்பதை என்னுடைய வாழ்வு என்ற ஒரு சொல்லுக்கேற்ப தன்னுடைய வாழ்நாளை முழுவதும் இறைப்பணிக்காக செலவழித்துக் கொண்டிருக்கின்ற தந்தை அவர்கள் நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம். அவர்களுக்கு எங்களது சபையார் மக்கள் சார்பாக இந்த நூலாடை மகிழ்கிறோம். நேசன் அவர்கள் ஒரு சிறிய அன்பளிப்பாக. அடுத்ததாக நமது டிஐ சகோதரிகள். இன்றைய காலகட்டத்தில் நம் வீட்டிலேயே ஒரு வயது முதிர்ந்தவர்கள் இருந்தால் கவனிப்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. எவ்வளவோ முதியோர் இல்லங்கள் நமது சொந்த மாமியாரை கூட தாயார பெற்றோர்களை கவனிக்கிறோமா என்பது பெரிய கேள்விக்குறியா இருக்கிற சமயத்தில் அவர்கள் வாழ்வையே அர்ப்பணித்து ஒரு 60-70 மனம் கொண்டவர்கள், முதியோர்கள் மட்டுமல்ல மனம் கொண்டவர்களை பராமரித்து வருகிறார்கள். அவர்கள் செய்கிற பணி அளவுக்குரியது. நம்ம என்ன சொன்னாலும் மிகப்பெரிய காரியம். அந்த காரியத்தை செய்வது அருள் சோதனைகள் 3 தலையின் சகோதரி மற்றும் 3 எங்கள் ஊர் சார்பாக இந்த நூலாடையை போர்த்தி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக நமது ஆசி நடுநிலை பள்ளி. இந்த தற்போதைய சூழ்நிலையில் ஒரு பள்ளி நடத்துவது என்பது அது தலைமை ஆசிரியரின் அது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான செயல். அதுவும் மைனாரிட்டி நடத்துகின்ற கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் நடத்துகின்ற பள்ளியில் நடத்துவது மிகப்பெரிய ஒரு சவாலான காரியம். இந்த நாட்டில் நடந்த நிலைமைகள் ஒரு சிறிய ஒரு பிரச்சனைனா கூட பெரிய விவகாரம், அது மைனாரிட்டி ஸ்கூல்னால் பெரிய விவகாரம் பிரச்சனையாக்கி உடனே பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட நம்மளுடைய அரசு நடுநிலை பள்ளியை மிகவும் சுமூகமாக நடத்தி வழிநடத்தி செல்லும் தலைமை அருள் சகோதரி அவர்களுக்கு இந்த நூலாடை அதுபோல மற்றொரு அருள் சகோதரி அவர்களுக்கு மாத நூலாடை நன்றி. அவர்களுக்கு வாய்ப்படுத்த அனைவரையும் செலுத்தி புத்தாண்டு வாக்குகள் தெரிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊர் சார்பாக நிலத்தில் விளைந்த இந்த ஒரு இயற்கை காணிக்கையை சிறு காணிக்கையை ஊர் சார்பாக தந்தை கிடைக்கும். நமக்கு அடுத்த ஒரு சிறிய பங்காகிய புதுக்கொடி இந்த சபையார் கோயில் சார்பாக நமது தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் பொன்னாடை பொருத்தி புதுக்குடி மக்கள் கௌரவிக்கிறார்கள். நமது கிளைப்பங்காகிய மாதுளையம்மன் சார்பாக, வல்லத்தேமனம் மற்றும் மாதுளையம்மன் சார்பாக, இறை மக்கள் சார்பாக
போன்ற நூலாடை அணிந்து கௌரவிக்கிறார்கள். விளையாட்டு போட்டிகளுக்கு பரிசு வழங்க இருக்கிறோம். அதற்கு முன்னால விளையாட்டு போட்டியை நடத்துவதற்காக நடுவராக பணியாற்றிய நமது ஊர் பாரதியார் அரசு மேல்நிலைப் பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியர் திரு செந்தில் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டியை நடத்துவதற்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் வேணும் என்பது சொன்ன உடனே அவங்க தலைமை ஆசிரியரிடம் உத்தரவு வாங்கி அவர்களே கொண்டு வந்து இங்கு வந்து வைத்து கொடுத்து நடத்தினார்கள். அது மட்டுமல்லாது இந்த வருடம் விளையாட்டு போட்டி நடத்துவதற்கு முன்னால என்னென்ன போட்டி நடத்துவது என்று அறிவிப்பு நாங்கள் கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு தரப்பினருக்கும் அவர் 3 விளையாட்டு போட்டியை தயார் செய்து வைத்திருந்தார். அதை அவர்களிடம் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு விருப்பமான போட்டியை நடத்தி சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டியை நடத்தி கொடுத்த தம்பி செந்தில் அவர்களுக்கு இப்போது பங்கு தந்தை அவர்கள் பரிசளிப்பார்கள். கலை நிகழ்ச்சிகள் இன்னும் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறீர்கள். அதற்கு 2 பேர் டைரக்டர்ஸ் என்று எங்களிடம் தவறு கொடுத்தார்கள். சிறுமலர் தங்கைகள் பௌஸ்தினா, பிரின்சி இருவரும் இதனை பொறுப்பேற்று நடத்தியதால் அவர்களுக்கும் ஒரு சிறு பரிசு பங்கு தந்து அளிப்பார்கள். பரிசு வழங்கிய பங்கு தந்தைக்கு நன்றி. 25/12/2025 நடைபெற்ற விளையாட்டு போட்டிக்கான எல்கேஜி யூகேஜி மாணவ செல்வங்களுக்கு பரிசு பொருட்களை வழங்க தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கான பரிசு ஜோபினா, தந்தை பெயர் பிரான்சிஸ். ஏஞ்சல், தந்தை பெயர் ராயல். எபி, தந்தை பெயர் ராயல். சகாய ரிக்ஸிகா, தந்தை பெயர் கப்ரியேல். சியாரா ஏஞ்சல், தந்தை பெயர் சாம். ஆண்டோ, தந்தை பெயர் அமல். ஸ்னோலி, தந்தை பெயர் அமல். கீர்த்தனா, தந்தை பெயர் பொன்ராஜ். ஜோவி, தந்தை பெயர் இனிகோ. மிசிகா கரஸ், தந்தை பெயர் அமல் மிக்கேல். சலோமி, தந்தை பெயர் சுந்தர். தலைவரை
தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அன்பும் பண்பும் கொண்ட நமது அருள் தந்தை பங்கு தந்தை அவர்களுக்கும் டிஎம் சகோதரன் அவர்களுக்கும் நமது முன்னில் ஆசிரியருக்கு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் கோவில் நிர்வாகி அவர்களுக்கும் எனது புத்தாண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி விடையும். நான் இங்கு பிறந்தவர் நான் வீரவனர் இல்லை, ஆனால் வீரவனர் இல்லை. மெட்ராஸிலே வளர்ந்து பிறந்து அங்கேயே படித்து 20 வயசில் ஆர்மியில் சேர்ந்து 28, 29 வயசில் வந்தேன். ஆனால் அந்த ஊரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் இதை பற்றி நான் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நமது அருந்தந்தை எப்பொழுதும் புனித பூமின்னு சொல்வார். அதுவே எனக்கு ஒரு இதுதான். அதனால் நாங்களும் அதில் வெற்றி கண்டிருக்கோம். அதை வச்சு தான் நான் பேச வந்தேன். அடுத்து வேறு எதுவும் எனக்கு இதை பற்றி ஊரை பற்றி தெரியாது, பேசவும் முடியாது. வணக்கம், நன்றி, வணக்கம். எளிய நடையில் சிறப்பாக தலைமையாற்றிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகளாகி நாங்கள் உறங்க மாட்டோம் என்ற புதிய உத்வேகத்தோடு நடனமாட வருகிறார்கள் நமது சிறார்கள். என்னை பாட வைத்ததே
நம்மை மெய்சிலிர்க்க வைத்த சிறுமிகளுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். 60 பங்குகள் இருக்கிறது. கிளை பங்குகள் வேற, பங்குகள் மட்டும் 60 பங்குகள் இருக்கிறது. இந்த 60 பங்குகளுக்கும் சேர்ந்துதான் இந்த பாடகர் குழுவிற்கான போட்டி நடைபெற்றது. அதை முதலில் வட்டார அளவில் போட்டி நடத்தி தேர்வு செய்தார்கள். இறுதியாக விஎம் சத்திரத்தில் வைத்து இறுதி போட்டி 5 வட்டார பாடகர் குழுவுடன் சேர்த்து மொத்தம் 16 குழுவிற்கான போட்டிகள் நடத்தினார்கள். அதனில் நமது பாடகர் குழுவினர் முதல் பரிசை பெற்றது பாராட்டுக்குரியது. இதில் சிறந்தது என்னன்னா 16 குழுவை பற்றியும் ஒரு கமெண்ட் சொல்வதற்கு ஒரு நடுவர் அங்கே இருந்தார். அவர் 15 குழுவுக்கும் ஒரு கமெண்ட் சொன்னார், ஏதாவது ஒரு சின்ன குறை சொன்னார். ஆனால் நமது ஊரை பற்றி மட்டும் எந்த குறையும் சொல்லவில்லை. அது மிகுந்த பாராட்டுக்குரியது. அவர்களுக்கு ஊர் சார்பாக ஒரு சிறு பரிசு கொடுக்கிறோம். சின்ன பரிசாக இருக்கும். அதனால விரும்பினால் 11 பேர் வந்து வாங்கிடுங்க, இல்லாட்டா பாடகர் குழு தலைவர் வாங்கிட்டும் வந்து வாங்கிடுங்க. அதனை எல்லாரும் வாங்க. அதனை அருள் சகோதரி அமதி அவர்கள் பரிசு கொடுத்து சிறப்பிப்பார்கள். எங்களது எளிய பரிசினை பெற்றுக் கொண்டதற்கு நன்றி. பரிசளித்த அருள் சகோதரி அவர்களுக்கும் எங்கள் நன்றி. ஒன்று மற்றும் 2வது வகுப்பு ஆண் குழந்தைகளுக்கான போட்டியில் முதல் பரிசு மெபின், தந்தை பெயர் மெகன்ட்ரோ. 2வது பரிசு ஆண்டோ பிவான், தாய் பெயர் மரியம். ஒன்று மற்றும் 2ஆம் வகுப்பு பெண் குழந்தைகளுக்கான போட்டியில் முதல் பரிசு ஆண்ட்ரிடா, தந்தை பெயர் வீகன். 2வது பரிசு கிளாதிக் ஹெசனா, தந்தை பெயர் ஹெனிஸ். குழந்தைகள் வேகமாக வந்து வாங்கிக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். 3ஆம் வகுப்பு ஆண் குழந்தைகளுக்கான போட்டியில் முதல் பரிசு ஆண்டோ பால் ஜோய், தந்தை பெயர் பிரான்சிஸ். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2வது பரிசு டினோ ஜாஸ்பர், தந்தை பெயர் ஞானராஜ். கிறிஸ்டோ ஜாமின், தந்தை பெயர் கிங்ஸ்டன். 3ஆம் வகுப்பு பெண் குழந்தைகளுக்கான போட்டியில் முதல் பரிசு ஜெரோலின் ஜோஸ்னா, தந்தை பெயர் ராஜேஷ். குழந்தை இல்லை என்றால் குடும்பத்திலிருந்து யாராவது பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். 2வது பரிசு ஆண்டோ ஜெய விதுஷா, தந்தை பெயர் ஜோசப். ஒரு அறிவிப்பு. நாளை பாடல் சிறார்கள் பாடல் நமது பள்ளியின் வருங்கால பாடகர்கள்.
4ஆம் வகுப்பு ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான போட்டியில் முதல் பரிசு மெர்லின், தந்தை பெயர் மரிய சூசை. 5ஆம் வகுப்பு ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான போட்டியில் முதல் பரிசு ஆரிக், தந்தை பெயர் அந்தோணிராஜ். குடும்பத்தில் இருந்து யாராவது பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். 2வது பரிசு மரின் ஆண்டோவிக்கி, தந்தை பெயர் கிங்ஸ்டன். 6ஆம் வகுப்பு ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான போட்டியில் முதல் பரிசு யோஜனா, தந்தை பெயர் பொன்ராஜ். 2வது பரிசு வின்ஸ், தந்தை பெயர் ராபின்சன். அடுத்ததாக 7 மற்றும் 8ஆம் வகுப்பு ஆண் குழந்தைகளுக்கான போட்டியில் முதல் பரிசு ஸ்னோ விக்டர், தந்தை பெயர் ஞானராஜ். 2வது பரிசு கிறிஸ்பின், தந்தை பெயர் ஜோசப் அந்தோனி. ஏழு மற்றும் 8 பெண் குழந்தைகளுக்கான போட்டியில் முதல் பரிசு ஷெர்லின் செனோரிட்டா, தந்தை பெயர் மரிய சூசை. 2வது பரிசு ஜோலின் ரோஸ், தந்தை பெயர் ஆபிரகாம். பரிசும் பாராட்டும் வழங்கிய அருள் சகோதரி அமளி அவர்களுக்கு நெஞ்சமிருந்து நன்றிகள். அடுத்ததாக விளையாட்டு போட்டியில் தொடர்ந்து பரிசுகளை வழங்க அருள் தந்தை நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பங்கு தந்தையின் ஆசிரியரையும் பரிசு வழங்குகிறோம். 9, 10, 11, 12 பசங்களுக்கான போட்டி ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு ஜெபின்ஸ்டன் ஆரோ, தந்தை பெயர் ஜான்சன். 2வது பரிசு ரோகன், தந்தை பெயர் ரவி ஆரோக்கியம். நமது பிள்ளைகளை கைகட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பெண் குழந்தைகளுக்கான போட்டியில் முதல் பரிசு ஆண்டோ இன்ஃபன்ஷியா, தந்தை பெயர் ஆரோக்கியராஜ். 'அவர்கள் இல்லத்திலிருந்து 2வது பரிசு ஜெனிசா ஆண்டோ, தந்தை பெயர் ஜேம்ஸ் அலங்காரராஜ். அடுத்ததாக 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பெண் குழந்தைகளுக்கான போட்டியில் முதல் பரிசு அமலா ஸ்வீட்டி, தந்தை பெயர் லாரன்ஸ். சூலி மேன்சிகா, தந்தை பெயர் மரியநாயகம். ஆங்கலின் ராஷ்மி, தந்தை பெயர் ஆரோக்கியராஜ். இரண்டாவது பரிசு பெறும் குழந்தைகள் ஜெப்லின், தந்தை பெயர் ஆரோக்கியராஜ். ஜஸ்டின் லூயி, தந்தை பெயர் ஜோசப் ராஜா. வன்சா, தந்தை பெயர் விஜயராஜ். அடுத்ததாக இளம் பெண்களுக்கான போட்டியில் முதல் பரிசு இன்ஃபான்சியா, தந்தை பெயர் பால். ஆண்டோ, தந்தை பெயர் சந்தானா. இரண்டாவது பரிசு ஆல்மினா, தந்தை பெயர் அலெக்சாண்டர். சபரி ஜெனிஃபர், தந்தை பெயர் அந்தோனி முத்துராஜ். இளையோருக்கான விளையாட்டு போட்டிகளில் முதல் பரிசு டேனியல், தந்தை பெயர் ஜெரால். இரண்டாவது பரிசு அமல் பெனடிக், தந்தை பெயர் ஸ்டீபன் ராஜ். அடுத்ததாக 50 வயதுக்கு உட்பட்ட திருமணமான ஆண்களுக்கான லக்கி கார்னர் போட்டியில்
திருமதி தந்தை பெயர் ஸ்டீபன் ராஜ். அடுத்ததாக 50 வயதுக்கு உட்பட்ட திருமணமான ஆண்களுக்கான லக்கி கார்னர் போட்டியில் முதல் பரிசு திரு ரெஜிஸ் அவர்கள், தந்தை பெயர் மரிய வாக்கியம். இரண்டாவது பரிசு திரு பிரான்சிஸ், தந்தை பெயர் திரு ராஜ். 50 வயதுக்கு உட்பட்ட திருமணமான பெண்களுக்கான குழு போட்டியில் முதல் பரிசு பெறும் அணியினர் சி அணியினர் அனைவரும் வந்து பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த அணியில் உள்ள அனைவரும் வந்து பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். 10 பேரு. பரிசு பெறும் அணியினர் பி அணியினர். அந்த அணியை சார்ந்த அனைவரும் வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணமான ஆண்களுக்காக நடந்த லக்கி கார்னர் போட்டியில் முதல் பரிசு திரு தங்கராஜ் அவர்கள், தந்தை பெயர் லாசர். இரண்டாவது பரிசு திரு அலெக்சாண்டர் அவர்கள், தந்தை பெயர் திரு ஆல்பர்ட். அடுத்ததாக 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணமான பெண்களுக்கான லக்கி கார்னர் போட்டியில் முதல் பரிசு திருமதி சபரியம்மாள் ராணி, கணவர் பெயர் மரிய ஜிபமாலை. இரண்டாவது பரிசு திருமதி ஜெனினா மேரி, கணவர் பெயர் ஜெரால். தந்தையின் ஆசிர்வரை அன்பும் பாசத்துக்குரிய இந்த விழாவின் தலைவராக சவேரியா நகரை சார்ந்த நண்பர் வின்சன் அவர்களே, நம்முடைய பங்கில் இறைப்பணி, சமூக பணி, அன்பு பணி, கல்வி பணி ஆற்றுகின்ற அன்பு அருள் சகோதரிகளே, ஊர் நிர்வாக குழுவினர்களே, அன்பு வேந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே வருடத்தின் தொடக்க நாளாகிய இன்று இறைவன் நமக்கு மகிழ்ச்சியின் நாளாக கொடுத்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக நமது பங்கை பொறுத்தளவில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த முதல் நாளிலே இறைப்பணி ஆற்றுகின்ற எங்களுக்கு பாராட்டு விழாவை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உண்மையிலே நாங்கள் அனைவரும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுக்கு பாராட்டு விழாவாக இருந்தாலும் கூட என்னை பொறுத்தளவில் இது என்னை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கிறேன். என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு, பாசம், இன்னும் சிறப்பாக என்னை பற்றி சொல்லப்படக்கூடிய நல்ல வார்த்தைகள், இவை அனைத்தும் இன்னும் நான் உங்களுக்கு நிறைவான முறையில் பல்வேறு ஊக்கத்தோடு நான் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை எனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த நிலையில என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காகவும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து
இறைப்பணியாளர்களை ஊக்கப்படுத்துகின்ற நீங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து இறைப்பணிக்காக உங்கள் பிள்ளைகளையும் சொல்லுங்க, அனுப்புங்கள். சரிங்களா? அனுப்புங்கள். நிச்சயமாக நல்ல கவனிங்க. இந்த நேரத்தில் எங்க அம்மா அப்பா அங்கே இருந்தாங்கன்னா நிச்சயமாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே போலத்தான் இன்றைக்கு நிச்சயமாக எந்த குருக்களையும் எந்த ஒரு மக்களும் தரையை கீழ்மட்டமாக பார்ப்பதில்லை, உசதி தான் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அது நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கு, அந்த பங்கு தளத்திற்கு அது பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே குருக்கள் மீது மரியாதையும் பாசம் வைத்து விசுவாச பூமியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இன்னும் விசுவாசத்தை உலகெங்கும் எடுத்துரைப்பதற்காக உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் இறைப்பணிக்காக அனுப்புங்கள் என்ற வேண்டுகளோடு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாசத்துக்கு தந்தைக்கு அன்பான நன்றிகள். நன்றி மறப்பது நன்றென்று நன்றி என்னும் 3 எழுத்துக்களால் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியினை கூற வருகிறார் சபையின் நிர்வாக குழு தலைவர் சகோதரர் யாவமுத்து அவர்கள். அனைவருக்கும் முதலில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை, வணக்கங்களை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி உரையின் தொடக்கமாக ஒரு நிகழ்ச்சியை சொல்லி இந்த நன்றி உரையை ஆரம்பிக்கிறேன். தங்கச்சி மடம் என்ற ஊர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊருக்கு நாங்கள் போயிருக்கோம். பாரவேசி அந்தோணி சாமி காலத்தில் பாம்பன் பாலம் பார்க்க போகும்போது காலை டிஃபன் தங்கச்சி மடத்தில் டிஃபன் கொடுத்துட்டு தான் அங்கெல்லாம் போனோம். அந்த ஊரில் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு அக்காவும் தம்பியும் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தசை சிதைவு நோய்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு அருகில் உள்ள மயோபதியில் அதற்கான சிறப்பு சிகிச்சை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு நோய், அவர்களால் நடக்க முடியாது, ஒரு சிலரால் எந்திரிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள ஒரு அக்காவும் தங்கையும் உள்ள ஒரு குடும்பத்தில் அந்த ஊர்ல உள்ள புதுசா பங்குக்கு போன ஒரு பங்குசாமியார் வெள்ளிக்கிழமை நன்மை கொடுக்க போயிருக்காரு. நன்மை கொடுக்க போன உடனே முதல்ல அவங்கள பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. ஐயோ இப்படி இருக்க, நீங்க உங்களோட கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த தம்பி சொல்லியிருக்கான், நீங்க வருத்தப்படாதீங்க, எனக்கு கண்ணு தெரியுது, காது கேட்கு, வாய் பேச முடியுது, எழுந்து நிற்க முடியுது, இவைகளெல்லாம் நல்ல புரிந்து உணர்வு எனக்கு இருக்கிறது. இத்தகைய நன்மைகளை கொடுத்த இறைவனுக்கு நான் எப்போதும் நன்றி கூறிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னாராம். அவரே சொன்னாராம், நானாவது இந்த ஸ்டேஜில் இருக்கேன், எங்க அக்காவால எழுந்து நடக்க முடியாது, படுத்த படுக்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்க முடியும், அவ்வளவுதான் முடியும். ஆனாலும் அவர்களும் இறைவனுக்கு எப்போதும் நன்றி கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னாராம். அப்போ பங்குசாமி கேட்டிருக்காரு, உனக்கும் இதே மாதிரி நடக்க முடியாத ஸ்டேஜ் தான் என்ன சொல்ற நான் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து தம்பி சொல்லியிருக்கான், எனக்கு அது தவிர மற்ற ஆற்றல்கள் எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நான் எப்போதும் நன்றி கூறிக்கொண்டே இருப்பேன். நான் இப்படி இருக்கிறதுனால தான் என்னோட பார்க்க வந்தீங்க, நான் இப்படி இருக்கிறதுனால, நானும் எங்க அக்காவும் இப்படி இருக்கிறதுனால தானே நீங்க தீபநகரை கொண்டு வந்தீங்க. கடவுள் எங்களை வீட்டில் சந்திக்க வந்தார். அதனால் நாங்கள் எப்போதும் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்போம் என்றார்களாம். கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு 90% பாசிட்டிவ் திங்ஸ் நடந்திருக்கும், 10% நமக்கு ஏதாவது தீமைகள் நடந்திருக்கலாம். ஆனால் நாம் அந்த 90% பாசிட்டிவான நிகழ்ச்சிகள் நமக்கு நடந்ததை நாம் நினைத்து தொடர்ந்து நாம் நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன்.
அதனால் நாம் எப்போதும் நன்றி உள்ளவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். நாம் கடவுளுக்கு ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்கு எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை சொல்லி காட்ட விரும்புகிறேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என குறிப்பிட்டுள்ளது. அதனால் அந்த விவிலிய இறைவார்த்தைக்கு உட்பட்டு நாம் எப்போதும் நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக இங்கு மேடையில் வீட்டிற்கும் ஆண்டோர்கள், ஆன்மீக பெரியோர்கள் எல்லோரும் நமக்கு பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் சொல்ல போனால் பங்கு தந்தை 5 வருடமாக நம்மை சிறப்பான ஆன்மீக வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் 3 காரியங்களை மட்டும் சொல்லி இப்போது அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கிறேன். சீனமும் திருப்பதி எந்த ஊரில் நடக்காது. நமக்கு தினமும் திருப்பதி பார்க்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை தோறும் 3 மணிக்கு இறை இறக்க ஆராதனை மூலம் நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். 2வது காரியம். 3வதாக இந்த ஊர்ல 2009ஆம் ஆண்டு உறுதி பூசல் நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு அடுத்தாற்போல் 2016இல் அருள் தந்தை இமானுவேல் இருந்தார்கள். 1 வருஷம் தான் இருந்தாங்க. அவற்றை நான் வந்த உடனே சொன்னேன், 7 வருஷம் ஆச்சு, இந்த வருஷம் நீங்க உங்க காலத்துல அதை நடத்துங்கன்னு சொன்னேன். அதை சிறப்பாக நடத்தினார்கள். அதை எத்தனை பேர் கலந்துருக்காங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. 2016க்கு பிறகு இப்போது 2025ஆம் ஆண்டு 9 ஆண்டுகள் கழித்து உறுதி பூசல் நிகழ்ச்சி நமது ஊரில் நடந்திருக்கு. அதையும் பங்கு தந்தையிட்ட நான் ஞாபகப்படுத்தினேன். அதை சிறப்பாக செய்தார்கள். 125 பேருக்கு உறுதி பூசல் நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பது பெரிய கஷ்டமான காரியம். அவற்றை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அவருக்கு நமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தரவழி மூலம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக மேடையில் வீட்டிற்கும் அருள் சகோதரிகள் அனைவரும் ஒவ்வொருவராக தனியாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. எல்லாரையும் பற்றி இங்கு அதிகமாக பேசப்பட்டது. அவர்கள் அனைவரும் ஆன்மீக காரியங்கள், பிற நல பணிகள் எல்லாவற்றையும் சிறப்பாக இங்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுக்கு அது மகிமை உண்டாக வேண்டும். அடுத்ததாக இன்றைய கலை நிகழ்ச்சிகளுக்கு நிறைய கலை நிகழ்வுகள் சொல்லி எனக்கு ஏற்பாடு செய்த அந்த 2 டைரக்டர்ஸ் போஸ்டினா பிரின்சிக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை குழந்தைகளுக்கும் நமது நன்றி. விளையாட்டு போட்டி நடத்தினாலும் நாங்கள் நடத்தினோம். இருந்தாலும் நீங்க கலந்து கொண்டாதான் அதனுடைய சிறப்பு சிறப்பாக இருக்கும். கலந்து கொண்ட அனைவருக்கும் ஏற்கனவே நடுவருக்கு நன்றி சொல்லிவிட்டோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் திரு தங்கராஜ் ஆசிரியர் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஆலய பணியாளர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. திருவாளர் அப்துராஜ், திருவாளர் ராஜா சிங், திருமதி அமலோற்பம் அவர்களும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது சிறப்பான நன்றியும் பாராட்டுகிறோம். ஆலய பணியாளராக இல்லாவிட்டாலும் திரு தங்கப்பா அவர்கள் சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆலய கமிட்டி உறுப்பினராக இருந்தாலும் அதை விட சிறந்த பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஆலய கமிட்டி உறுப்பினர்கள் எல்லோருமே சிறந்தவர்கள், சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது பாராட்டுகளும் நன்றியும். மற்றும் பக்த சபைகள், அன்பியங்கள், பீட சிறுவர் சிறுமிகள் என எல்லோரும் அவரவர் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நமது நன்றி. இன்னும் மாதா ஒளி ஒளி நிறுவனத்தார் சுசை, தைலேஷ், தம்பி ரேவன்,
அவர்களுக்கு சிறப்பான நன்றி. இன்னும் ஆர்டிஸ்ட் லாரன்ஸை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு காலையில் திருப்பதியில கூட பங்கு தந்தை சொன்னார்கள். அந்த அளவு அவர்களாகவே முன் வந்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறப்பு எல்லாமே அவரால் தான் வருகிறது. எனவே ஆர்டிஸ்ட் திரு லாரன்ஸ் அவர்களுக்கு சிறப்பான நன்றி. மற்றும் நமக்கு அவ்வப்போது உதவி செய்து வரும் பஞ்சாயத்து நிர்வாகிகள், பணியாளர்கள், நமது சேவை சுத்தம் செய்யும் பணியாளர்கள் என எல்லோருக்கும், காவல்துறை அன்பர்கள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் தினமும் காலையில் பஜனை குழு நடத்தி, அது மட்டுமல்லாது அதன் இறுதி கட்டமாக கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை நடத்திய இளைஞர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். அது மட்டுமல்ல, இந்த வருஷம் நீங்க பார்க்குற எல்லா டெக்கரேஷனும் அவங்க தான் செஞ்சாங்க. எனவே அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். சிறுமணர் தங்கைகளும் சமைத்தவர்கள எல்லா விதத்திலும் ஆலய பணியை செய்வதில் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலய பாடகர் குழு சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான முறையில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் உள்ள அத்தனை நபர்களுக்கும் எங்களது பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்த சபைகளில் சிறப்பாக மரியாதை செய்து யாவகமாலா சபை, புனித வின்சென்ட் பால் சபை அனைவரும் சிறப்பாக தங்களது திறநல பணியையும் ஆன்மீக பணியையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் புனித வின்சென்ட் பால் சபையினர் மதிய உணவு 45 பேருக்கு தினமும் 2 வேளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் அந்த பணியாளர்கள், பயனாளிகள், அதற்கு உதவி செய்யும் நன்கொடையாளர்களாகிய நீங்கள். உங்களுக்கு எங்களது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழாவிற்கு ஏற்கனவே சொன்னாங்க, நம்ம புதுக்குடியிலிருந்து திரு சில்வஸ்டர் அவர்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அவர்களால் வர முடியாத சூழ்நிலையில் அந்த இடத்தை நிரப்பி சிறப்பு செய்த திரு வின்சென்ட் அவர்களுக்கு எங்களது நன்றி. நமது ஆலயத்துக்கு எத்தனையோ உதவிகள் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுக்கு நன்றி. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமுமாக சில நண்பர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக சொல்ல போனால் திருவாளர் பிதேடி, திரு பாக்கியராஜ் அவர்களெல்லாம் அவ்வப்போது சிறிய சிறிய உதவிகள் மூலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. ஆண்டு புத்தாண்டு சிந்தனையாக 2 மட்டும் சொல்லி நன்றியுடைய முடிக்கிறேன். லூகாஸ் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் இயேசு 72 சீடர்களை தேர்ந்தெடுத்து இருவராக தாம் போகின்ற இடங்களுக்கு அனுப்புகிறார். அவர்கள் திரும்பி வந்து உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிமணிகின்றன என்றார்கள். அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? இதை பற்றி நீங்கள் மகிழ வேண்டாம். உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா, எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றி மகிழுங்கள் என்றார். இப்போது நாம் சிந்திக்க வேண்டியது, நமது பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? எழுதப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல சமாரியன் பூமி நமக்கு தெரியும். நல்ல சமாரியனை போல தேவையில் உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். மத்தேயு 25 கூறியிருப்பதை போல தீர்வை நாளில் வலப்பக்கம் உள்ளோராக இப்போதே நாம் வாழ வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு கூறியபடி மிக சிறியோராகிய ஏழைகளுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது முதல் சிந்தனை. 2வது சிந்தனை,
நீங்க ஆர்சி ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்றீங்க. உரிமையோடு அந்த பள்ளிக்கூடத்துக்கும் அந்த அலுவலகத்துக்கும் எதுவாக போக முடியும்? நீங்கள் பணி செய்து முடித்து ஓய்வு பெறும் வரைதான் போக முடியும். அதுக்கு மேலே உங்க இஷ்டம் போல ஓய்வு வர முடியாது. இவன் அங்க வந்தா அங்க கேட்டு வந்துடும். வந்து தலைமை ஆசிரியர் ஒருவேளை 90 வரவேற்றாலும் ஆசிரியர்கள் பேசிக் கொள்வார்கள். இவனுக்கு தான் ஓய்வு முடிஞ்சத ரிட்டையர்ட் ஆயிருந்த இப்ப உதவி செய்வாரா அதெல்லாம் சொல்லுவாங்க. அதே போல நம்ம கடையங்குடி முட்டு வச்சுருங்க. அந்த இடத்துல காலையில 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நின்றால் என்னவாகும்? ஏதோ பைத்தியக்காரம்பாங்க, போலீஸ் சந்தேக கேஸை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் நமது ஆலயத்திற்குள் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இருந்தாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். உங்களிடம் பேசுவதற்கு உள்ளே நற்கருணையினால காத்து கொண்டே இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அன்பாய் அழைக்கிறார். எனவே இன்று நம்ம பங்குத்ததை கூட சொன்னாங்க, வழிபாடு நேரம் தவிர ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் சொன்னாங்க. நாங்கள் 5 நிமிடமாவது நற்கருணை நாளரை சந்தித்து நாம் நமது உள்ளத்து கிழக்கைகளை அவரிடம் கொடுத்து நற்கருணை சிந்தித்து செல்ல அன்போடு வேண்டுகிறேன். கமிட்டி உறுப்பினர்கள் தவிர திரு இருதயராஜா நமது பங்கு தந்தைக்கு டிஎம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் சட்ட ஆலோசகராக இருந்து கொண்டிருக்கிறார். அவரையும் பாராட்டி நன்றி கூறிக்கொள்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அது என்னவென்றால், we have to reflect Jesus in our life. நமது வாழ்வில் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும் என்று கூறி எனது நன்றி உரையை அன்போடு முடிக்கிறேன். அநேகமாக எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டேன். யாருக்கும் சொல்லலாம் வாழ்க்கப்படாதீங்க. நான் வேண்டும் என்று ஒதுக்கவில்லை. அனைவருக்கும் எனது நன்றி, அனைவருக்கும் எனது பாராட்டுகள், அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி உரையை சிறப்பாக கூறினார்கள். நன்றி உரையில் ஒரு நபர் விடுபட்டு விட்டார். அவர் யார் என்றால் அவர்தான் சகோதரர் யாவலமுத்து அவர்கள். சகோதரர் யாவலமுத்து அவர்களுக்கு நன்றி கூறணும்னா நன்றி கூறிக்கொண்டே இருக்கலாம். ஆலயத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் திட்டமிட்டு இப்போ அடுத்த மாதம் நமது ஆலயத்தில் என்ன நிகழ்வு நடைபெற உள்ளது என்பதனை முன்கூட்டியே திட்டமிட்டு செவ்வன செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மாமனிதர். ஏன்னா அனுதினமும் ஆலயத்திற்கு அதிகாலை 5 மணிக்கு வரணும். அது மட்டுமல்ல, ஆலயத்தினுடைய ஊர் கணக்கு மட்டுமல்ல, எங்களுடைய வின்சென்ட் டே போல் சபையுடைய மதிய உணவு திட்ட கணக்கு, அனைத்து கணக்குகளையும் நேர்மையான முறையில் நல்ல முறையில் சீரும் சிறப்புமாக நமது பங்கின் வளர்ச்சிக்கும் பிறகு படைக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் தன்னை கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். சகோதரர் யாதவத் அவர்கள் கடந்த 3 மாதமாக தனது மகள் இருக்கக்கூடிய பெல்ஜியம் நாட்டிற்கு சென்றிருந்தார். அவர் அந்த அயல்நாட்டில் இருந்தாலும் அவருக்கு சித்தனம் முழுக்க வீரவண்டலூர் இறைப்பணி தளம்தான். இங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னென்ன நிகழ்வு நடக்கப்பட வேண்டும் என்பதில் திட்டமிட்டு கண்ணும் கருத்துமாக எங்களுக்கு பற்பல ஆலோசனையை வெளிநாட்டிலிருந்து வழங்கி கொண்டிருந்தார். அதனால நாம் இவரை போல எந்தவித குடும்ப சிந்தனை இல்லாமல் இறைப்பணியும் சமூக பணியும் நாணயத்தின் 2 பக்கங்களாக தனது வாழ்வில் செவ்வனை செய்து கொண்டிருக்கும் சகோதரர் யாவலமுத்து அவர்களுக்கு வீரரை சமூகத்தின் சார்பாக நெஞ்சமிருந்து நன்றியை கரவழி மூலம் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து நமது சிறாரின் நடனம்.
தேவன் பாடல் பிறந்தார் புகழவுண்டார் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாடல் பிறந்தார் புகழவுண்டார் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை
கொண்டாட்டம், அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம், வெத்தலையில் பரமனுக்கு கொண்டாட்டம், அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம், கொண்டாட்டம் கொண்டாட்டம் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம், கொண்டாட்டம் கொண்டாட்டம் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம். கொட்டும் பண்ணி பார்த்தேன், நான் கோமகனை பார்த்தேன், குட்டி வந்த பேரழகி கொட்டிலே பார்த்தேன், வெட்ட வெளி பார்த்தேன், நான் வெளிச்சம் வர பார்த்தேன், வட்டமிடும் சேனைகளை வயல்வெளியில் பார்த்தேன், திருட்டு வேளையில் ஆண்டவர் தானே, நவீனமாக ஒளிந்தவர் தானே, திருட்டு வேளையில் ஆண்டவர் தானே, நவீனமாக ஒளிந்தவர் தானே, சிற்றோரு கண்டேனே, சீரேசு கண்டேனே, இன்னும் மண்ணும் சேர கண்டேனே, வெத்தலையில் 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 பரமனுக்கு கொண்டாட்டம், அரண்மனையில் ரோதுக்கு திண்டாட்டம். அக்கறைய பார்த்தேன், நான் இக்கரைய பார்த்தேன், இன்னவரின் தேனிசையில் சக்கரைய பார்த்தேன், ரட்சகரை பார்த்தேன், நான் ரட்சணியத்தை பார்த்தேன், ரட்சிப்பெனும் சந்தோஷத்தை ரட்சகரால் பார்த்தேன், நட்டுகடி ராத்திரியில் ஆண்டவர் தானே, பங்குதித்தார் சூரியனே போன்றவர் தானே, நட்டுகடி ராத்திரியில் ஆண்டவர் தானே, பங்குதித்தார் சூரியனே போன்றவர் தானே, தாலாட்ட கண்டேனே, சீராட்ட கண்டேனே, அன்னை வரி என்னை கண்டேனே, வெத்தலையில் 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 பரமனுக்கு கொண்டாட்டம், அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம், வெத்தலையில் பரமனுக்கு கொண்டாட்டம், அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம், கொண்டாட்டம் கொண்டாட்டம் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம், கொண்டாட்டம் கொண்டாட்டம் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம். பாடிட்டா போச்சு. We wish you Merry Christmas. We wish you Happy Christmas. We wish you Merry Christmas. We wish you Happy Christmas. Wish you a Merry Christmas and a Happy New Year. Wish you a Merry Christmas and a Happy New Year. இறுதியாக பாப்பரேப்பன் அனைவரும் எழுந்திருப்போம். Disconnected. Connected. வித சுந்தரரோமேராயனுக்கு ஜெய ஜெய பாடுவோமே. சுவித சுந்தரரோமேராயனுக்கு ஜெய ஜெய பாடுவோமே. இந்திர வீதியில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இந்திர வீதியில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இயேசு பேரனாசிர் பெற்ற எங்கள் நாயனே, இயேசு பேரனாசிர் பெற்ற எங்கள் நாயனே. ஜோபித சுந்தர ரோமேராயனுக்கு ஜெய ஜெய பாடுவோமே. கிறிஸ்து ராஜா வாழ்க. ராஜ்யம் வருக.